கற்றல் வாரத்தில் யார் கற்பிப்பது எனும் கேள்வி சமீபமாக கல்வியாளர்கள் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில் விவாதப் பொருளாக மாறியுள்ளது. பெரும் சர்ச்சைக்குள்ளான விடியா மாடல் அரசின் கற்றல் வாரல் திட்டம் பற்றி விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தெளிவான திட்டமிடல், தீர்க்கமான செயல்பாடு, இவை இரண்டும் ஆட்சியின் வெற்றி படிக்கட்டுகள் ஆகும். இவை இரண்டையும் என்னவென்றே அறியாத ஸ்டாலின் மாடல் அரசின் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கோடை விடுமுறையில் கற்றல் வாரம் என்ற திட்டத்தை அறிவித்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களை சுற்றலில் விட்டுள்ளார் என்றால் அது மிகையாகாது. ஏப்ரல் 29ஆம் தேதியன்று சட்டப்பேரவையில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கோடை விடுமுறையில் மாணவர்களின் கல்வித்திறனை மேம்படுத்தும் வகையில் கற்றல் வாரம் திட்டம் செயல்படுத்தப்படும் என அறிவித்தார். கோடை விடுமுறையில் மாணவர்களை ஓய்வெடுக்க விடாமல் செய்வது எந்த வகையில் நியாயம் என்பது பெற்றோர்களின் கேள்வியாக உள்ளது. இது இவ்வாறு இருக்க, கோடை விடுமுறையில் பதிவேடு தயாரிப்பு மற்றும் பராமரிப்பு, மாணவர் சேர்க்கைக்கான பணிகள் மற்றும் கற்பித்தல் பயிற்சிகளை மேற்கொள்ளும் ஆசிரியர்கள் எவ்வாறு கற்றல் வாரம் திட்டத்தில் பணிகளை செய்ய இயலும் என ஆசிரியர் தரப்பினர் வேதனை தெரிவித்துள்ளனர். உட்கட்டமைப்பு மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்த தெளிவான விளக்கம் அளிக்கப்படாததால் பள்ளி நிர்வாகங்களும் குழப்பத்தில் ஆழ்ந்துள்ளன. இப்படி ஒரே அறிவிப்பில் ஒட்டுமொத்த பள்ளிக்கல்வித்துறையையும் கலங்கடித்துள்ளார் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. இத்திட்டத்தை மறு ஆய்வு செய்து ஆசிரியர்களின் பணிச்சுமையை குறைத்து மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடாது என்பது கல்வியாளர்களின் கருத்தாக உள்ளது. விடியா வில்லங்க ஆட்சியில் முறையான திட்டமிடல் இன்றி அரசின் இருப்பை காட்டிக்கொள்ள பெயரளவிற்கு திட்டங்கள் மட்டுமே அறிவிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர்.